அனைவருக்கும் வணக்கம். இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே, துயர்நிறை மறைபேருண்மைகளில் 5வது இயேசு சிலுவையில் உயிர் விடுதல். புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தி இயல் 23 இறை சொற்றொடர் 45. கதிரவன் ஒளி கொடுக்கவில்லை, திருக்கோவிலின் திரை நடுவில் கிழிந்தது. தந்தையே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன் என்று இயேசு உரத்த குரலில் கூறி உயிர் துறந்தார். இந்த சிந்தனைகளை ஒட்டி, இந்த நற்செய்தியை ஒட்டி சிலுவை அப்படிங்கிறத பத்தி ஒரு சில சிந்தனைகளும் நம்ம பார்க்க போறோம். சிலுவைங்கிறது லத்தீன் மொழியில கிராக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு வேர்டுல இருந்து எடுக்கப்பட்டது. இது 4000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழமையான மிக கொடுமையான தண்டனை அப்படின்னு சொல்லப்படுது. இது பெர்சியா நாட்டுல தான் முதல்ல இந்த தண்டனையை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதிகமா ஆனா ரோமானியர்கள் தான் பயன்படுத்தி இருக்காங்க. அதுவும் பிற நாட்டு அடிமை அந்நியர்கள் இவர்களுக்காக இந்த கொடுமையான தண்டனையை கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா தன்னுடைய ரோமானியர்கள் ரோமபுரியில உள்ள அந்த மக்கள் எந்த தவறு செய்தாலும் சிலுவை மரணத்தை மட்டும் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிறது ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இதை ஒட்டி இயேசு கைவிடப்பட்ட நிலையில் சிலுவையில் உயிர் துறந்தார் அப்படிங்கிறது உண்மை. இது எதுக்காக அப்படின்னா, நாம கைவிடப்பட்ட சூழ்நிலையில தன்னந்தனியா இருக்கும்போது, நாம அல்லல் படும்போது, நாம கஷ்டப்படும் போது இயேசுனுடைய கரங்களால நாம நலமாகவும் சுகமாகவும் நாம உயர்வடையவும், எல்லா சூழ்நிலையிலும் தன்னுடைய உடனிருப்பை இயேசு நமக்கு கொடுக்கவும், இயேசு தன்னுடைய உடனிருப்பை கொடுக்கறதுக்காக தான் அந்த சிலுவை மரணத்திலிருந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. 12 தோள்பட்டைகள் உள்ள ஒரு சாட்டையால நீண்ட கொக்கி உள்ள அந்த கூர்மையான ஒரு இதால தான் கூர்மையான அந்த ஒரு கொக்கி அந்த ஒவ்வொரு தோள்பட்டையிலையும் பின்னப்பட்டு அதால தான் அவருடைய முதுகுல அடிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு. 150 கிலோ எடை உள்ள ஒரு சிலுவையை தூக்கி இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி. அவருடைய பொதுவாகவே இந்த மரணத்தை ஏற்கும்போது 40 அடி அடிப்பாங்களாம். அந்த 40 அடி இவருடைய முதுகுல அடிச்சு பலவிதமான உள்காயங்கள், அதாவது ஆழமான உள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் தெரிகிற அளவுக்கு அடிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க, அடிச்சு சித்திரவதை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி. 8 அங்குலம் உள்ள ஒரு ஆணிய அந்த சிலுவையில அவருடைய கையில அடிக்கும் போது இயேசு அப்படியாக வேதனைப்பட்டார். அவர் அவ்வளவு வேதனைப்பட்டார் அப்படிங்கிறத சொல்லுது. அப்ப கொடுமையான வேதனைக்கு உள்ளாகி தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தத்தையும் நமக்காக, நாமளை ரட்சிக்கிறதுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக இயேசு பலியாகி நம்மளை மீட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது தான். அப்ப இயேசுனுடைய சிலுவை மரணம் அப்படிங்கிறது கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் நமக்கு ஆறுதலையும் தேற்றரவையும் கொடுப்பதற்காக, உடனிருப்பை கொடுப்பதற்காக அப்படிங்கிறது. ஜெபம். இயேசுவே, என்னுடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலும், நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உமது உடனிருப்பை, உமது ஆசீர்வாதத்தை பற்றி கொண்டவளாக நான் செல்லவும், அதன் வழியாக நான் பார்க்கும் மனிதர்களை நான் எப்போதும் நல் எண்ணத்தோடு பார்த்து அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் அரவணைக்கக்கூடியவளாக வாழ அருள் தாரும். ஆமென்.